Hi, this is Madhu from POP channel. இந்த வீடியோ எதுக்கான பதிவுனா தமிழில் வந்து மெமோ எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இங்கிலீஷ்க்கு எப்படி மெமோ ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத மூட் கோட்டுக்கு எப்படி மெமோ ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் மூட் கோட் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ப்ளேலிஸ்ட்டில் மூட் கோட்டுங்கிற ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை கிளினிக்கல் கோர்ஸ் 4 and ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களோட மூட் கோட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் சிவில் கேஸ் வந்து தமிழுக்கு தமிழ் மூட் கோட்டு வந்து மெமோ எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து இங்கிலீஷில் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மெமோ. ஸோ அவங்கள்ட்ட வாங்கி தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிவில் கேஸஸ்க்கு எப்படி வந்து தமிழில் மெமோ ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாண்புமிகு மாவட்ட நீதிமன்றம். ஸோ என்னோடய சிவில் கேஸ் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் தான் வந்து நடக்க போகிறனால மாண்புமிகு மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸோட நம்பர் இருக்கும்ல, ஸோ அந்த கேஸோட நம்பர் எந்த இயர் அப்படிங்கிறத, நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிஸோட நேமு, ஸோ மனுதாரர், பதிலளிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர் யார், எதிராக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யார் சார்பாக வந்து நீங்கள் கேஸ் நடத்த போகிறீங்க அப்படிங்கிற, மனுதாரர் சார்பாக இந்த இடமாற்று அசல் மனு வழக்குரை தாக்கல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜில் வந்து பொருளடக்கம். ஸோ பொருளடக்கம்னா உள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த ஹெட்டிங்ஸில் மட்டும் எழுதிட்டு என்னென்ன பேஜ் நம்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சுருக்கங்கள், அப்ரிவேஷன் இருக்கும்ல, ஸோ உள்ள ஏதாவது வந்து ஷார்ட் ஃபார்மில் ஏதாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான அப்ரிவேஷனை நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சுருக்கங்கள் அதன் விரிவாக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே புதுசாக ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நியூ பேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுருக்கங்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது சுருக்கமான ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபுட்நோட்ஸில் வந்து போடுறது. ஏஐஆர், எஸ்சிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்நோட்டில் சில சுருக்கங்கள் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அந்த சுருக்கங்களோட பட்டியல் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு தீர்ப்புகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் லாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கேஸ் லா என்னென்ன இருக்குது, என்னென்ன உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இணையதள மேற்கோள்கள், ஏதாவது வந்து வெப்சைட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இணையதள மேற்கோள்கள் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நூல் மேற்கோள்கள், ஏதாவது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டான புக்ஸ் வந்து லா புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நூல் மேற்கோள்கள். சட்ட மேற்கோள்கள் வந்து ஏதாவது நீங்கள் ஆக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆக்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சட்ட மேற்கோள்களை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீதிமன்ற அதிகார வரம்பு, ஸோ ஜூரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்த மூட் ப்ராப்ளத்துக்கு எந்த நீதிமன்ற அதிகார வரம்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஃபுட்நோட்ஸில் அந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன அதிகார வரம்பில் இந்த மூட் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வழக்கின் பொறுமை. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் வந்து என்ன, உங்களுக்கு மூட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அது வந்து பாயிண்ட்டாக நீங்கள் வந்து கீழே ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வழக்கின் எழுவினா, இஷ்யூவை வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொடுத்த மூட் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் என்ன இஷ்யூ வந்து மேக் பண்ணியிருக்கீங்களோ அந்த இஷ்யூவை வந்து நீங்கள் எங்கே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாதங்களின் சுருக்கம். ஸோ நீங்கள் சொல்லியிருக்க இஷ்யூக்கு வந்து உரிமை உள்ளதா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிங்கன்னா உரிமை உள்ளதா, ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து வாதங்களின் சுருக்கத்தில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். விரிவான வாதுரை அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்டில் 10 pages இன்க்ளூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட இஷ்யூக்கு நீங்கள் வந்து உரிமை உள்ளது அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா எதனால் உரிமை உள்ளது அப்படிங்கிற விரிவான வாதுரையை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான பேஜில் ஒரு ஹெட்டிங்ஸை நீங்கள் கண்டென்ட் ஹெட்டிங்ஸ் வந்து ஒரு பேஜ்லேயும் ஃப்ரெஷ் பேஜில் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விரிவான வாதுரை என்ன
என்னென்ன நீங்கள் பாயிண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ, என்னென்ன கேஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ, ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எல்லா பேஜஸ்க்குமே வந்து நீங்கள் ஃபுட் நோட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏதாவது கேஸில் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா அது எந்த சைட்டேஷனில் வந்துச்சு, எந்த வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் வந்து நான் ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இறைஞ்சுதல் அப்படிங்கிறது வந்து ப்ரேயரு. உங்களுக்கு கொடுத்த மூட் ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரேயர் கேட்குறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஸ்லோவாக காமிக்கிறேன். நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து என்ன எழுதியிருக்காங்க, எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்கள்.
ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட தமிழ் மெமோவுக்கு வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே வந்து போதும். ஸோ இது வந்து சிவில் கேஸ்க்கு உண்டான மெமோ. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் கேஸு. ஸோ அதுக்குண்டான மெமோ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் முன்னாடி காமிச்சது வந்து மாவட்ட நீதிமன்றம், இது வந்து உச்ச நீதிமன்றம். ஸோ என்ன கோர்ட்டில் நீங்கள் வந்து அப்பியர் ஆகுறீங்க, எந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு கோர்ட்டோட கேஸ் நம்பரு, பார்ட்டிஸ் நேமு, ஸோ யார் சார்பாக வந்து இந்த வழக்கு நடக்குது, யார் சார்பாக நீங்கள் ஆஜராகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். பொருளடக்கம், சுருக்கமான பட்டியல், தீர்ப்புகளின் பட்டியல், இணையதள மேற்கோள்கள், நூல் மேற்கோள்கள், சட்ட மேற்கோள்கள், நீதிமன்ற அதிகார வரம்பு, வழக்கின் பொறுமை, வழக்கின் எழுவினா, வாதங்களின் சுருக்கம், விரிவான வாதுரை, ஸோ உங்களோட இஷ்யூ வந்து எத்தனை மேக் பண்ணுறீங்களோ அத்தனை இஷ்யூக்குமே நீங்கள் வந்து விரிவான வாதுரை, அட்வான்ஸ் ஆர்குமெண்ட் வந்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இறைஞ்சுதல், ப்ரேயர் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து கான்ஸ்டியூஷன் கேஸுக்கு உண்டான மெமோ, தமிழ் மெமோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து கிரிமினல் கேஸ்க்கு உண்டான மெமோ. இது வந்து உயர்நீதிமன்றத்தில் நடக்கிறதுனால மாண்புமிகு உயர்நீதிமன்றம். கேஸ் நேமு, பார்ட்டிஸு, யார் சார்பாக நீங்கள் ஆஜராகிறீங்க, பொருளடக்கம், சுருக்கமான அதன் விரிவாக்கமும், சுருக்கங்களும் அதன் விரிவாக்கமும், சுருக்கங்களின் பட்டியல், தீர்ப்புகளின் பட்டியல், இணையதள மேற்கோள்கள், நூல் மேற்கோள்கள், நீதிமன்ற அதிகார வரம்பு, வழக்கின் பொருண்மை, வழக்கின் எழுவினா, வாதங்களின் சுருக்கம், விரிவான வாதுரை, லாஸ்ட்டாக இறைஞ்சுதல். ஸோ இது வந்து கிரிமினல் கேஸ்க்குண்டான மெமோ. ஸோ தமிழ் மெமோ. ஸோ இப்படி தான் வந்து தமிழ் மெமோரண்டம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அனலைஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து தமிழ் மெமோ வந்து எப்படி ஆர்குமெண்ட் பண்ணணும், எப்படி வாதாடணும் மூட் கோர்ட்டில் அப்படிங்கிறத நான் வந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஒன்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து தெரிவுபடுத்துங்க. அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.